உன்ன மாதிரி காசுக்கு ஆசைப்பட்டு என் பேச்ச கேட்கலன்னா தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டாளா? ஒரு நல்ல விஷயத்துக்கு என்னோட ஆசீர்வாதம் வேணும்னு வந்திருக்கா. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? இவ ஏன் பொண்ணு, அவ கூப்பிட்ட வார்த்தைக்காக நான் போவேன். நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கா. அவ நம்பிக்கையை காப்பாத்த நான் நிச்சயமா போவேன். நீங்களும் வரணும். பணம் காசு மட்டும் கௌரவம் இல்லை, நல்ல பேரு அதை விட பெரிய கௌரவம். அதை இவ எனக்கு வாங்கி கொடுத்திருக்கா. அமுதாவோட அப்புச்சி சிதம்பரம்ங்கிற பேரை வாங்கி கொடுத்திருக்கா. நீ நம்பி போத்தா, நான் நிச்சயமா வருவேன். அண்ணே, அதான் அப்புச்சி வரேன்னு சொல்லிட்டாங்கல்லம்மா, அப்புறம் என்னமா தயக்கம்? நீ தைரியமா போ, நாங்களும் நிச்சயமா வருவோம். அது இல்லண்ணே, ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வருவாக. எல்லாரும் அவங்க சக்திக்கு ஏத்த மாதிரி முறை செய்வாக. நம்ம குடும்பம் இப்ப இருக்கிற நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குன்னு சபையில நம்ம குடும்பத்து கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியுமா? அப்புச்சிக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதனால. சொல்லுமா, ஏன் தயங்குற? என்ன? இல்லண்ணே, நான் குடுக்கற இந்த வளையல அப்புச்சி நம்ம குடும்பத்து சார்பா அந்த பொண்ணு கையில போடணும். ஐயோ, பாத்தீங்களா மாமா? பாத்தீங்களா? ஏங்க பாத்தீங்களா உங்க தங்கச்சி பேசுறத? நம்ம பக்கத்தவங்கன்னு அசிங்கப்படுத்துறா. இவெல்லாம் பிச்சை போட்டு நம்ம கௌரவத்தை காப்பாத்திக்கணுமா? ஏண்டி, உன் அப்புச்சிக்கே நீ பிச்சை போட்டு அசிங்கப்படுத்துறியா? என்ன நாச்சிய பண்ண? சௌக்கியமா? சௌக்கியம்தான். என்ன வடிவேலு, ரொம்ப வசதியோ? நகை கடை பக்கமெல்லாம் வர்ற மாதிரி இருக்கு. ஓ ஓ, கடை 12 மணிக்கு தானே திறப்பாக்கோ. பாத்தியானா, நீயும் கலாய்க்கிற. ஏன் எங்க கிட்ட எல்லாம் பணம் காசு வாங்க கூடாதா? இல்ல நாங்க தான் நகை எடுக்க கூடாதா? தாராளமா பணத்தை கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் வாங்கிட்டு போ. ஆமா, என்ன விசேஷம்? அது ஒண்ணு இல்லன்னு, என் பொண்டாட்டிக்கு 7ஆம் மாசம் வளகாப்பு பண்ண போறோம். அதுக்கு புருஷன்காரனா கண்ணாடி வளையல் போட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல, அதான் தங்க வளையல் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நேத்து கூட உங்க அண்ணமண்டி வந்து 2 வளையல் வாங்கிட்டு போனாங்க. அதே ஃபங்க்ஷனுக்கு தானே. ஆனா உங்ககிட்ட மேட்டரை எப்படி கேட்கலான்னு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனா அதை நீ இப்ப கிளியர் பண்ணிட்ட, பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, எங்க அண்ணமண்டி வாங்கினதா சொல்றீங்கல்ல, அந்த வளையல் அதே மாதிரி வளையல எடுத்துட்டு எனக்கு ஒண்ணு வேணும். ஆனா அதே மாதிரி பாத்துக்கோங்க, டிசைன் கொஞ்சம் கூட மாறக்கூடாது. அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து கொடுத்துருங்க, போதும். எப்பா வடிவேலு, இது உன் பொண்டாட்டி மேல பாசத்துல வாங்குற மாதிரி தெரியலையே, ஏதோ வம்ப விலைக்கு வாங்குற மாதிரி தெரியுது. அண்ணா, அதெல்லாம் எதுக்குண்ணா உனக்கு? உனக்கு என்ன, நான் வளையலுக்கு காசை கொடுக்க போறேன், நீ வளையல கொடுக்க போற, அவ்வளவுதானே. இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் நீ எதுவும் பேசக்கூடாது, கூட அந்த வளையல அதே மாதிரி. ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரியாம பாத்துக்கோன, சேதாரம் இல்லாம சைக்கிளி வாங்கிக்கோங்கிறேன். என்னமோ படித்தோல, நீ காசை கொடு. சரிண்ணா, தரேன் இரு. மாமா உட்கார்ந்திருக்காரு, இங்க உட்கார்ந்தா தப்பா இருக்குமே.
தம்பி எதுக்கு நிக்கிறீங்க? உட்காருங்க, இடம் காலியா இருக்குல்ல. சரி. என்ன தம்பி யோசனை பண்றீங்க? இல்ல உட்காருங்க, உட்காருங்க தம்பி. உட்கார்றேன். மாப்பிள, வாங்க மாப்பிள. மா பாரு, பார்த்தல கூத்த பாத்தியாமா? உன் புள்ளையும் மருமகளும் அந்த சிதம்பர குடும்பத்தோட கூடி கொலாவறத இம்புட்டு நாளா வீராப்பா இருந்த மனுஷன் தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னு எப்படியெல்லாம் சிரிச்சு பேசுறா பாருமா. இப்படி எல்லாம் சிரிச்சு பேசுறதுக்கு தான் அவ மவனுக்கு சமையல் கான்ட்ராக்ட வாங்கி கொடுத்திருக்காமா. உன் மருமகளும் அவன் அப்பன் கூட சேர்ந்துக்கிட்டு அவ அண்ணனுக்கு இந்த கான்ட்ராக்ட வாங்கி கொடுத்துட்டா. உன் பேச்செல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல அவ. அங்க பாரு, அவனை பாரு, உன் பையன் அவனை செருப்பால அடிச்சும் கூட வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்கான் பாரு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவனுக்கு. கூட பிறந்த தம்பிக்கு அந்த சமையல் கான்ட்ராக்ட வாங்கி கொடுக்கணும்னு எங்கேயாவது அக்கறை இருக்காமா அவனுக்கு? எனக்கு கல்யாணமும் ஆகி நாளைக்கு குழந்தை பிறக்க போதுமா? என் பொண்டாட்டி வந்து கேட்டுட்டே இருக்கிறாமா பொழப்பு இருக்குதா இல்லையான்னு. அப்ப எனக்கு ஒரு பொழப்பு வேணாமா? வர வர உன் பேச்சுக்கு மதிப்பே இல்லாம போச்சுமா. நானும் பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். அவ போக்கே இப்ப ஒரு மாதிரியா தான் இருக்கு. டேய், நமக்கும் ஒரு காலம் வருண்டா. அம்மா நான் இருக்கேன், நீ ஏண்டா கவலைப்படுற? அதுவே உங்களுக்கு வந்தா ரத்தமா அது? பக்கத்து போனதுக்கு அப்புறம் எதுக்கே வெட்டி கௌரவம் உங்களுக்கு? டேய், வாய மூடிட்டு சும்மாறா. தேவையில்லாம வார்த்தை கொட்டாத. டேய் செந்திலு, இங்க பாரு, இது என் பொண்டாட்டிக்கு நடக்கிற ஃபங்க்ஷன். அவர் எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்காரு. நான் அவரை டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல நீ ஏன் நடுவுல வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிற? இப்ப சும்மா இருக்க போறியா இல்ல அடி வாங்க போறியாடா? தேவையில்லாம கண்டதையும் பேசிட்டு சிதம்பரம், நீங்க அந்த கண்ணாடி வளையல எடுத்து கொடுங்க. உங்க ஆசீர்வாதம் தான் என் பொண்ணுக்கு முத வேணும். அதுதான் என்னோட விருப்பம். மாமா, அது மட்டும்தான் அவங்க சக்திக்கு பண்ண முடியும். சும்மா இருக்க மாட்டேன் நீ. சிதம்பரம், அவன் கடந்து போறான். நீங்க முதல்ல வளையல் போடுங்க. தம்பி, தப்பு எங்க மேலதான். நாங்க வளையல் வாங்கிட்டு வரல, போதுமா? மன்னிச்சிரு எங்களை. அப்புச்சி, நீங்க எதுக்கு இப்போ தேவையில்லாம மன்னிப்பு கேக்குறீங்க? டேய் வடிவேலு, இந்த விஷயத்தை இதோட விடுறா. மா, என்ன நீ பேசிட்டு இருக்க? நான் என்ன வீண் வம்பு சட்டைக்கா போயிட்டு இருக்கேன்? நியாயம் என்னமோ அதை தானமா பேசிட்டு இருக்கேன். சும்மா என்ன போய் குத்தம் சொல்லிட்டு இருக்க? தப்பு பண்ணா மன்னிக்கிறது பெரிய மனசு தானோ. உன் புள்ள, நான் பெரிய மனுஷன் தான். நான் அவரை மன்னிச்சிட்டேன், போதுமா? என்ன இருந்தாலும் வயசுல பெரியவரு, ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்த மனுஷன் இப்ப என்னடானா சொந்த பொண்ணே அவரை ஏமாத்தி வேட்டிய ஒரு வீட்டுல அனுப்பிச்சிருக்கு. ஐயா, இன்னொரு பொண்ணு ஒண்ணு இல்லாத குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்கு. பையனுக்கு கூறு கிடையாது. நீங்களும் ஏம்படிதான் கஷ்டப்படுவீங்க. சரி விடுங்க, மன்னிச்சிட்டேன், போனா போது. அம்மா அமுதா, நீ சொல்லுமா, இது நீ வாங்கிட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்த நகைதான்னு சொல்லுமா உங்க அத்தை கிட்ட. என்னம்மா சொல்றாரு உன் அண்ணன்? நீ கொடுத்த நகையா? இது என் மகன் வடிவேல் வாங்கின நகை. இல்ல அத்தை, இது வடிவேல் வாங்கின நகை இல்ல. இந்த நகையை நான் தான் வாங்கி என் அண்ணன்ட்ட கொடுத்து எங்க அப்பச்சி கிட்ட கொடுக்க சொன்னேன்.
அந்த நகையை தான் உங்க புள்ள வடிவேல் திருடி இருக்காரு. அவங்களுக்கு ஒன்னும் திருடுறதெல்லாம் புதுசு இல்லையே. ஏன் அத்தை, இவங்க என்ன யோகியமா? இவங்க பண்ணாத தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க? சொந்த வீட்டுக்கே துரோகம் பண்றவரு இத பண்ண மாட்டாரா என்ன? அதுவும் இல்லாம வேலை வெட்டிக்கே போகாதவருக்கு நகை வாங்க ஏது காசு? இதுல இருந்தே தெரிய வேண்டாம் இது கண்டிப்பா திருட்டு நகை தானே. எங்க நகைய திருடிட்டு எங்க அப்புச்சியையும் எங்க அண்ணனையும் என்ன பேச்சு பேசுறிய? அம்புட்டு பெரிய மனுஷன் சபையில எம்புட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கிறாக பாருங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு அவர் மேல கோபம்? நியாயமா நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். நீங்க எங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துலங்க நியாயம்? தப்ப நீங்க பண்ணிட்டு எங்க குடும்பத்து மேல பழி போடுவீங்களா? நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? பொண்டாட்டி வளகாப்புக்கு நகை வாங்க துப்பில்லனா கூட பரவாயில்ல, ஆனா இப்படியா அடுத்தவங்க நகைய திருடி கொண்டாந்து போடுவியா? என்ன அத்தை, நீங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்க நகை கொண்டு வந்திருக்காங்கன்னு அத போட போறீங்க? என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்ல. உங்க புள்ளையோட லட்சணம் உங்களுக்கு தெரியாதா? இவரு சொல்றத கேட்டுக்கிட்டு எங்க அப்பச்சிய சபையில இப்படி நிக்க வச்சிட்டியல. டேய், எங்க நகையை திருடி வச்சுக்கிட்டு எங்களையே அவமானப்படுத்த பாக்குறியா? தப்பு எங்க மேல இருக்குமோன்னு தான் நாங்க அமைதியா இருந்தோம். இனியும் ஏன்டா நாங்க கை கட்டி நிக்கணும்? திருட்டு பாயல, என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பச்சிய வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிருப்பேன். ஏன் மகன் தான் அந்த நகையை திருடி இருப்பான்னு நீங்க நினைச்சா அப்ப நான் சொல்றதும் பொய்னு தானே அர்த்தம்? அப்போ அந்த திருட்டுக்கும் எனக்கும் உடந்த இருக்குன்னு தானே அர்த்தம்? சம்பந்தி, இந்த நகை பிரச்சனைய இதோட முடிச்சுக்குவோமே, இதுக்கு மேல வளர்க்க வேணாம். நான் கேட்டதுக்கு பதில் வரலையே. அப்போ நானும் என் புள்ளையும் சேர்ந்துதான் திருடுனமா? என்னத்த என்ன பேசுறீங்க? உங்க புள்ள பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க கூட ஏன் இப்ப உங்களை சேர்த்துக்கிறீங்க? ஆமா சம்பந்தி, அமுதா பொய் சொல்ல மாட்டா. இது உண்மையாவே அவ வாங்கின நகையாத்தான் இருக்கும். இதுக்கு மேல இத பத்தி யாரும் பேச வேண்டாமே. அமுதா பொய் சொல்ல மாட்டானா? அப்ப நான் பொய் சொல்றேனா? அப்போ நான் சொல்றது பொய், அப்போ உங்க அமுதா சொல்றது உண்மை, அப்படித்தானே? அப்படி இல்ல சம்பந்தி. எது உண்மை எது பொய்ன்னு இன்னைக்கு தெரிஞ்சு ஆகணும். நீங்க போலீஸ வர சொல்லுங்க. பேசாம இரு. சம்பந்தி, இது என்ன தேவையில்லாம் போலீஸ் கிளீஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு? அசிங்கப்பட போறது உங்க பையன் மட்டும் இல்ல, என்னோட மாப்பிள்ளையும் தான். இந்த விஷயத்தை இதோட விட்டுறலாமே? இல்ல, இதுல எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். நீங்க போலீஸ வர சொல்லுங்க. நானும் நல்ல காரியம் நடக்குது, நம்மால எதுவும் தடங்கள் வரக்கூடாதுன்னு பொறுத்து பொறுத்து போனா என் பையனையே திருடன்னு சொல்றீங்களா? என் மகன் தப்பு பண்ண வந்தா நான் இல்லேன்னு சொல்லல. அப்ப ஏன் தப்பு பண்ணவன் திருந்த கூடாதா? அவனை என்னைக்குமே ஒரே மாதிரி தான் பாப்பீங்களா? பெத்த ஆத்தா நான் சொல்றேன், என் மகன் இந்த நகையை திருடல. இது என் மேல சத்தியம். நீங்க போலீஸ வர சொல்லுங்க. அத்தை, நீங்க தப்பு பண்றீங்க. உங்க பையன் குணம் தெரிஞ்சு நீங்க இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தை. அவங்க இத பண்ணாம யார் பண்ணிருப்பா இத? அவங்கள நம்பி போய் நீங்க போலீஸ் எல்லாம் கூப்பிடுறது ரொம்ப தப்பு.
அவமானப்பட்ட எங்க அப்புச்சியே அவங்கள 4 அடியோட மன்னிச்சு விட்டாங்க. விடுங்களா அத்தை. ஐயா சிதம்பரம் ஐயா, நீங்க முத ஆளா வந்து வளையல் போடுங்க. நாகு அதை கொடு. இந்தாங்க மாமா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவங்களுக்கு அவங்க கொண்டு வந்த வளையல் கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு என் மகன் பட்ட அவமானத்துக்கு அடி வாங்கினதுக்கு பதில் கிடைக்கலையே. அம்மா சம்மந்தி, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்லீங்களா? நீங்க திரும்ப ஆரம்பிச்சா எப்படி? இன்னும் முடியவே இல்லையே. என் பையனுக்கு எல்லாரும் திருட்டு பட்டம் கட்டினீங்கல்ல, அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அவன் பட்ட அசிங்கத்தை யார் தொடப்பாங்க? பொண்டாட்டி நிறமாச கர்ப்பிணியா இப்படி மேடையில உட்கார்ந்திருக்கிறப்ப அவ கண்ணு முன்னாடியே அவ புருஷனை திருடன்னு சொல்லி அடிச்சீங்கல்ல, அத பார்த்து அவ மனசு எம்பிட்டு பாடுபட்டிருக்கும். அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? 10 மாசம் பெத்த புள்ளைய என் கண்ணு முன்னாடியே திருட்டு பட்டம் கட்டி அடிச்சீங்களே, அதுக்கு யார் பதில் சொல்ல போறா? நான் அம்புட்டு அடிச்சு சொன்னேன்ல, இது என் மகன் 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்த நகைன்னு. யாராவது ஒருத்தர் என் பேச்ச நம்புனீங்களா? அந்த புள்ள சொன்னது தானே நம்புனீங்க? அவ சொன்னது தானே நிஜம்னு நினைச்சீங்க? இந்த அன்னலட்சுமி சொன்னத பொய்ன்னு தான் சொன்னீங்க. அவ சொன்ன நிஜம் என்ன ஆயிடுச்சு? என் பையனை திருடனாக்கி அடி வாங்க வச்சது. அவ சொன்ன நேசம் என் பையனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை சரி பண்ணுமா? அவன் மனசு பட்ட காயத்தை சரி பண்ணுமா? அம்மா என்னம்மா பேசுற? அவ என்னம்மா தப்பு பண்ணா? அவன் குணம் தெரிஞ்சுதானே பேசினா. யாரும் இதுல பேச வேண்டாம். யாரு சொல்றது நெசம்னு நம்பி என் பையனை தப்பா நினைச்சீங்களோ அவங்க பண்ணதுதான் தப்புன்னு சொல்லி என் பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அக்கா என்ன பேசுற நீ? நம்ம அமுதாவை மன்னிப்பு கேட்க சொல்றிய? என் பையன் பட்ட வலிக்கு மருந்து வேணும். அதுக்கு அவ வந்து மன்னிப்பு கேட்கணும். என்னம்மா பேசுற நீ? இப்ப யாரு உன் மருமக? ஆமா, ஃபங்க்ஷனும் நல்லபடியா நடக்கும்ல? நான் கால்ல விட தயார். கொஞ்சம் இருமா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன திமிரு இருந்தா என் மகளை இவன் கால்ல விழ சொல்லுதீங்க? இவனே ஒரு புறம்போக்கு. என் அன்னலட்சுமி, நீ ஒரு புறம்போக்கு புள்ளைய பெத்துட்டு என் வீட்டு வாசல்ல இவன் கல்யாணம் நின்ற கூடாதுன்னு எப்படியெல்லாம் கெஞ்சிக்கிட்டு கிடந்த. உனக்கு தெரியாதா உன் மகன் யோகியதை பத்தி? தெரிஞ்சும் என் மகளை அவன் கால்ல விழ சொல்லி ஏன் கேக்குறீங்க? என் மக ஊரே பெருமை பேசுற சாமி. அவளை போய் இந்த அயோக்கியன் கால்ல விழ சொல்றீங்க? இவ மட்டும் உங்க வீட்டுக்கு வரல, உன் பையன் வாத்தியாரா இருப்பானா? இல்ல உன் குடும்பம் தான் உருட்டு இருக்குமா? அவ மட்டும் இல்லன்னா உன் குடும்பம் எப்பவோ நாசமா போயிருக்கும். அப்புச்சி நான் வேணாம், என் சொத்து வேண்டான்னு
நீ ஆஸ்பத்திரியில கிடக்கிறப்போ உன்னை தேடி வந்தால, அவளை போய் இந்த உருப்படாதவன் கால்ல விழ சொல்றீங்க. சாக கிடந்த உன்னோட உசுரை காப்பாத்ததானே என் பேச்ச மீறி என் வீட்டு வாசப்படிய தாண்டி வந்தா. அந்த நன்றி விசுவாசம் இல்லாம அவளை போய் கால்ல விழ சொல்றீங்க. நீ என் மகளை பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அவ உன் வீட்டுக்கு வந்தான்னா உனக்காகவா இல்ல உன் மேல வச்ச காதலுக்காகவா? இல்லடா, உங்க அம்மாவுக்காக, உங்க அம்மா உசுரை காப்பாத்துறதுக்காக. அவ இன்னைக்கு ஒரு சாதாரண அமுதா இல்ல, ஒரு ஸ்கூலோட முக்கிய பொறுப்புல இருக்கிறவ. அவளை நம்பி பல குடும்பங்கள் இருக்கு. இப்படி எல்லாரும் மதிக்கிறவள இவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களா? இன்னொரு தடவை என் மகளை அப்படி சொன்னீங்க, பிச்சு புடுவோம் பிச்சு. இவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியல இவன் யோகியதை என்னன்னு. இவன் கால்ல இந்த சாமி விழணுமா? இவ கால கழுவி அந்த தண்ணிய குடிக்க சொல்லுங்க, அப்பதான் இவன் பண்ண பாவம் போகும். இனிமே என் மகளை கால்ல விழ சொன்னீங்க, வெட்டி புடுவோம் வெட்டி. சரிதான் சாமி, சரிதான் சாமி, சரிதான். நீங்க தான் நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க. நியாயம் எல்லாம் நல்லா வாழ்ந்த உங்க பக்கம்தான். எங்க மாதிரி ஆளுகளுக்கு தான் மானம் கிடையாது, மரியாதை கிடையாதுன்னு நிரூபிச்சிட்டீங்களே. ஏழை சொல்லி அம்பாரி ஏறாதுங்கிறது சரிதான். நாங்க நகை திருடலைன்னு ஆனதுக்கு அப்புறமும் நியாயம் எங்க பக்கம் இல்ல இல்ல. செய்யாத தப்புக்கு நாங்க அவமானப்பட்டு கிடக்கணும், அப்படித்தானே? அத்தை இல்ல அத்தை, என்ன பேசுறியா அத்தை? இல்லத்தா, உங்க அப்புச்சி எங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாரு. நாங்க உன் காலை கழுவி குடிக்க வேண்டியவங்க தான். நீங்க எங்களுக்கு பண்ணதுக்கு நாங்க உன்னை தலைமையில தூக்கி வச்சுதான் கொண்டாடணும். என் பையன் திருடலேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நியாயம் எங்க பக்கம் இல்லையே. ஐயோ, என்ன பஞ்சாயத்தோ. இன்னைக்கு நம்ம குடும்பத்தை எல்லாரும் மதிக்கிறாங்கடா, அதுக்கு காரணம் இந்த பொண்ணு தானே. எல்லாம் தெரிஞ்ச நீங்க இவளை பத்தி தப்பா பேசலாமா? இன்னொரு தடவை இவளை பத்தி தப்பா பேசினீங்க, உங்க நாக்கெல்லாம் அழுகி போயிடும். என்னது, நாக்கு அழுகி போயிடுமா? ஏமா நான் சொல்லல? இதுக்கு எல்லாருமே சிங் சக்கா சிங் சக்கா சிங் சக்கா ஜால்ரா கோசிங்க. நீ போடுற சோத்தை இம்புட்டனால இங்க இருந்து தின்னுக்கிட்டு வாழை யார் காட்டுதுங்கன்னு பாத்தியா? பேசாதா, எல்லா பிரச்சனையும் உண்டானதாடா. நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கணே நீதாடா. நான் சொன்னலம்மா, நான் இங்க இருக்கிறது இங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்காதுன்னு சொன்னலம்மா. உன்னை தவிர யாருமே இந்த வீட்டுல என்ன நம்ப மாட்டாங்கம்மா. இவங்க யாருக்கிட்டையும் இனிமே என்னால நல்ல பேர் வாங்க முடியாது. நீங்க யாருமே என்ன நம்ப மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நான் போறேன். நான் போனதுக்கு அப்புறமாச்சு எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சொல்லாதாடா, அதை செய் முதல்ல. நல்லா இருக்க குடும்பத்துல பாம்பு மாதிரி அப்பப்ப விஷத்தை கொட்டிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் எப்படி சொன்னா திருந்துற ஜென்மமே கிடையாதுடா. டேய், நீ சொன்ன மாதிரி வீட்டை விட்டு போயிரு, அப்பதான் நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியும். நீ எல்லாம் இப்படி ஏத்தி விட்டு எங்க அக்காவுக்கு புத்தி கேட்டு போச்சுடா. நீ போனா எல்லா பிரச்சனையும் சரியா போயிரு. நீ போனா. இதுக்கு மேல என் மகனை பத்தி ஏதாவது பேசுனீங்க அம்புட்டுதே. அம்மா, என்னம்மா மாமாவை கை நீட்டி அடிச்சிருக்க? உனக்கு என்னம்மா ஆச்சு? அம்மா, நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ போயிட்டே இருக்க. மாமா, மாமா, அம்மா ஏதோ கோவத்துல அடிச்சிருச்சு. அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத.
அது யாரு? உன் அக்கா தானே? அன்னைக்கு இவன் என்ன அவமானப்படுத்தி வீட்டை விட்டு போக சொன்னப்ப எங்க அக்கா என்னை அடிச்சு கூட்டிட்டு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதே அக்கா என்ன அடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டான். சித்தப்பா, அட விடையாத்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அக்காவுக்கு பிள்ளை பாசம் கண்ணா மறைக்குது. இந்த குடும்பத்துக்காக இன்பத்து நல்லது பண்ண உன்னையே யாருன்னு தெரியல. நான் ஏமாத்துறேன். விடையாத்தா, நான் மாமா. போறேன். மாமா, விடுறா. சொன்னா கேளு மாமா. சித்தப்பா, மாமா, சித்தப்பா. அம்மா, உன் தம்பி போறாருமா, கூப்பிடுமா. என்ன மாப்பிள, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பியாச்சா? ஆமா மாமா, கிளம்பி. அமுதாவும் கிளம்பிருச்சா? கிளம்பிட்டு இருக்கா. மாணிக்கம், இந்த எடுத்துக்கடா. இந்த அத்தை, என்னத்தா, டீ எடுத்துக்கோ. நீ இந்த குடும்பத்துக்காக பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசி உன் மனச காயப்படுத்திட்டேம்மா. வடிவேல் மேல இருக்கிற பாசத்துல புத்தி கெட்டு போய் அப்படி நடந்துக்கிட்டேன். உன்னையும் உன் அப்புச்சியையும் ஒண்ணு சேர்க்கிறேன்னு சொன்ன நானே நேத்து அப்படி நடந்திருக்க கூடாது. உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னது ஏன் தப்புதான். என்ன அத்தை நீங்க பெரியவங்க, நீங்க இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசலாமா? யார் நீங்க? என் அத்தையா? என்னோட அம்மா மாதிரி. உங்களுக்கு என் மேல கோபம் இருந்தாலும் அடி மனசுல ஆழமான பாசம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்கிட்ட இப்போ திரும்ப பேசினதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள ஏதோ புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு. 1000 மடங்கு யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் எல்லா வேலையையும் அப்படின்றதுக்குள்ள முடிச்சிட போறேன் பாருங்க. நீ இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். எல்லாருமே நான் பண்ணது தப்புன்னு சொல்றாங்க. நம்ம புள்ளைய நான் நம்பினது தப்பா? அவன் திருந்தி நல்லா இருக்கணும்னு நினைச்சது நான் பண்ண தப்பா? தப்பே பண்ணாதவன் சபையில அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டு நின்னா அதுக்கு காரணம் உங்க மருமக அமுதா தானே? அதுக்கு தானே அவளை மன்னிப்பு கேட்க சொன்னேன். என்னங்க, நான் பண்ணது தப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. தப்புதாமா. நம்ம குடும்பத்துக்காக இம்புட்டு நல்லது பண்ண அவங்கள சபையில நம்ம மன்னிப்பு கேட்க சொன்னது தப்புதான். அண்ணி பாவமா, நம்மளுக்காக தானே அம்புட்டு பெரிய குடும்பத்தை விட்டுட்டு வந்தாங்க. என்ன சொல்ல வர வடிவேலு? அம்மா, அண்ணி நல்லாதான் இருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான். அது ஒண்ணு இல்லம்மா, அவங்க பாக்குறாங்கல்ல அந்த வேலைதான் அண்ணிய வேற மாதிரி யோசிக்க வைக்குது. மா, அதுக்காக நாம அண்ணியெல்லாம் குத்தம் சொல்லவே முடியாதுமா. எல்லாமே அந்த பதவிதான். நீ ஏன் யோசிச்சு பாரு, நீ செந்தில வாதியார் ஆகணும்னு நினைச்ச, அவன் வாதியார் ஆயிட்டான். அது போதும்ல நம்மளுக்கு. அண்ணி எப்போதும் போல இந்த வீட்டுல இருந்துகிட்டு
இந்த வீட்டு நிர்வாகத்தையும் குடும்ப பொறுப்பையும் பாத்துக்கிட்டுமே. அவங்க இந்த வீட்ல மருமகளா இருந்த வரைக்கும் எல்லாமே சரியாதானமா இருந்தது. அவங்க எப்போ கரஸ்பாண்டடா ஆனாங்களோ அப்போதான் எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. ஏ அமுதா, ரெண்டுத்துலயும் நீ வேலைக்கு போக கூடாதுன்னு தான் எழுதியிருக்க. நீ எதை எடுத்தாலும் அதுதான் வரப்போகுது. ஏண்டா யாருக்கும் தெரியாம உன் பாட்டில எழுதி கொண்டு வந்திருக்க? உள்ள என்ன எழுதிருக்குன்னு எங்களுக்கு தெரிய வேணாமா? இதுல என்ன இருக்கு? ஒண்ணுத்துல வேலைக்கு போலான் இருக்கு, இன்னொன்னுல வேலைக்கு போக கூடாதுன்னு இருக்கு. அதுதானே நீங்க சொன்னீங்க. அதத்தானே நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். அத நாங்க எப்படா நம்புறது? அப்போ இப்பவும் என்ன நம்ப மாட்டீங்க? நம்பிக்கை இல்லாதனாலதான் கேக்குறேன். கொண்டாத. எடுத்த சீட்ல என்ன இருக்குன்னு பாக்கறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. ஒரு பிரச்சனையும் இல்ல. எடுத்த ஷீட்ல என்ன எழுதிருக்குன்னு தெரியணும், அப்படித்தானே? அதுக்கே இம்பிட்டு யோசனை பண்ற. எடுக்காத ஷீட்ல என்ன இருக்குன்னு பார்த்தா எரிஞ்ச ஷீட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட போகுது, அப்படித்தானே? என்ன எழுதிருக்கு காட்டுக்கா, எல்லாரும் பார்க்கணும்ல. அடி சக்க, நம்ம நினைச்சதே வந்திருக்கு. அப்ப வேலைக்கு போகணும்னு இருந்திருக்கோம், அப்படித்தானே வடிவேலு? அப்புறம் என்ன அத்தை, மாமாவே வேலைக்கு போலான்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல நான் சொல்ல என்ன இருக்கு? சொல்லுங்க அத்தை. ஆனா இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நீயே? உங்க மாமா என்ன சொன்னா என்ன, நான் சொல்றேன். நீ வேலைக்கு போக கூடாது. வாங்க. அக்கா, அக்கா உட்காருங்க. யாரு வந்திருக்கான்னு பாரு. வாக்கா. மா மா, யாருமா இந்த ஆளை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சா? யோ, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போயான்றல. ஐயா உட்காருங்க. டேய் வடிவேலு, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? வீடு தேடி வந்த பெரிய மனுஷன்கிட்ட
இப்படியா வாய்க்கு வந்து இப்படி பேசுவ? இந்த பாரு, இதுக்கு உனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நீ கிளம்பு. அவர் உன்னை பார்க்க வரலடா, என் அக்கா கிட்ட பேச வந்திருக்காரு. யோ, உனக்கு எங்க அம்மா கையால அடி வாங்கி உனக்கு இன்னும் புத்தி வரல. இந்த பார், உனக்கும் இந்த வீட்டுக்குமே முதல்ல சம்பந்தம் கிடையாது. நடுவுல என்ன பேசிட்டு இருக்க? டேய், உனக்கு எனக்கு தான்டா சம்பந்தம் இல்ல, எங்க அக்காவுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு. அது எனக்கு இப்ப முக்கியம் இல்ல. அக்கா, இந்த வடிவை பேச்ச கேட்டு எதுவும் பண்ணிடாதக்கா. பெரிய மனுஷன் நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டு சமாதானம் பேச வந்திருக்காரு. அவரை சங்கடப்படுத்தாத. அக்கா பேசுக்கா. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அக்கா நோக்கா மக்கான்னு பேசிட்டு இருக்க? அசிங்கப்பட்டது நானு. திருட்டு பையன் சொன்னது என்ன? என்கிட்ட பேசாம தேவலாம ஐயோ பாவம்னு இருக்கிற எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க. என்ன அவங்கள ஏமாத்திலான்னு பாக்குறியா நீ? சபையில தான் நீ என்ன விட்டு கொடுத்து பேசினலம்மா, எங்கேயும் என்ன விட்டு கொடுத்துறாதம்மா. நடந்த தப்பு தப்பாவே இருக்கட்டும். அது தெரியாம என் பொண்ண கால்ல விழ சொன்னதுனாலதான் ஆத்திரத்துல அந்த தப்பு நடந்து போச்சு. அதுக்கு உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். ஊருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துவ, ஆனா மன்னிப்பு மட்டும் 4 செவத்துக்குள்ள வச்சு கேப்பியா எங்கள? இது என்ன நியாயம்? இப்பதான் யாரும் கிடையாது, உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. அதனால நீ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு.